வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, தமிழ்நாடு அரசிடம் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் 650 பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை 2 தினங்களுக்கு முன்பு தாக்கல் செய்திருக்கின்றார். ஏன் இந்த அறிக்கை என்றால், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாங்குநேரியில் ஒரு மாணவன் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானான். உடனே அரசு விழித்துக் கொண்டு ஒரு கமிஷனை அமைத்து, இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு நல் இணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மாணவர்களை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், இதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று ஆராய ஒரு தனிநபர் கமிஷன் ஒன்றை அமைத்தது. அந்த தனிநபர் கமிஷன் யார் என்றால், மிக்க அனுபவம் பெற்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களை இந்த ஒரு நபர் கமிஷனுக்கு அமைத்தது. அவர் ஒரு வருடமாக சிந்தித்து அலசி ஆராய்ந்து 650 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை 2 தினங்களுக்கு முன்பு தாக்கல் செய்திருக்கின்றார். இதிலே தாக்கல் செய்ததிலும் பிழை இல்லை. ஆனால் அந்த அறிக்கை இப்போது வெளியே தெரிந்திருக்கிறது. அந்த அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால், அந்த அறிக்கையிலே முழுவதுமே நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்துக்களாகவே இருக்கின்றன. நீதிபதி சந்துரு அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை தயாரித்திருக்கின்றாரோ என்கின்ற அச்சம் கூட ஏற்படுகிறது. வேற யாரை திருப்திப்படுத்துவார்? அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்துவார், கருப்பு சட்டைக்காரர்களை திருப்திப்படுத்துவார், இன்னும் போனால் எனது சனாதனத்தை எதிர்ப்பவர்களை திருப்திப்படுத்துவார் இல்லையா? ஆகவே அவருடைய கொள்கை அவருடைய இரத்தத்திலே ஊறி இருக்கின்ற காரணத்தினால் அதை இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் காட்டியிருக்கின்றார். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பள்ளிகளை மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது என்று கேட்டால், இவர் என்ன சொல்லுகின்றார்? கையிலே கயிறு கட்டக்கூடாது என்கிறார். கையிலே கயிறு கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள்? நெற்றியிலே திருநீர் அணியக்கூடாது, இதெல்லாம் எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. இப்ப நான்லாம் இந்து அருளறி நடுநிலை பள்ளியிலே படித்தவர். அதாவது தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய பள்ளி. இந்த பள்ளிக்கு வாசலிலே செல்லுகின்ற போது இந்த பக்கத்திலே தலைமை ஆசிரியர் அறை இருக்கும். அந்த அறைக்கு முன்னே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு பக்கத்திலே ஒரு கண்ணாடி, அந்த பெட்டி நிறைய திருநீர் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு நுழையும் போது, பள்ளிக்கு நுழைகின்ற போது அந்த கண்ணாடியை பார்க்கணும், முகத்து தெரியும். நம்ம வீட்டில இருந்தே திருநீரை பூசிக்கொண்டுதான் வர வேண்டும். ஆனால் ஒருவேளை விளையாடி வருகின்ற போது அது அழிந்து போய்விட்டால் இங்கே வந்து பார்த்து விட்டு பூசித்தான் நீ வகுப்புக்குள் போக வேண்டும். அப்படியெல்லாம் நாங்கள் வளர்ந்தவர்கள். இதெல்லாம் ஒழுக்க சிந்தனை. நெற்றியிலே நீரில்லாத நெற்றி பால் என்று அவ்வை சொன்னால் அது அறநெறி கருத்தை தவிர இது அபத்தமான கருத்து அல்ல. நீதிபதி சந்துரு அவர்களே, நீங்கள் அபத்தம் என்று சொல்லுகின்றீர்களே, எந்த வகையில்? நீங்கள் தான் பூரா அந்த அறவழியை சொல்லிக் கொடுக்கின்ற அத்தனை பாடங்களையும் எடுத்து விட்டீர்களே. உங்கள் திராவிட சிந்தனையை புகுத்த வேண்டும் என்பதற்காக பள்ளி பாடங்களிலே இருக்கின்ற அறவழி பாடங்களை எல்லாம் எடுத்துவிட்டு இப்போது மாணவர்கள் வன்முறையை தொடுகின்றார்களே என்று கூச்சலிட்டால் எப்படி? அடிப்படையிலே ஆத்திசூடியில் இருந்து இன்னியவை 40 இன்னா 40 நாலடியார் என்று இருந்த பாடங்களை எல்லாம் தூக்கிட்டீங்களே. இப்ப எப்படி எங்களுக்கு அறவழி தெரியும்? அறவழி வகுப்பு என்று ஒன்று இருந்ததே, அந்த நீதி நெறி வகுப்பு என்று ஒன்று இருந்ததே, அதை எடுத்து விட்டீர்களே ஐயா. பிறகு எங்களுக்குள் அற சிந்தனைகள் எப்படி எழும்? மாணவர்கள் வன்முறையை நாடுவதற்கு அதுதானே காரணம். இன்னைக்கு அந்த ஒண்ணுதான் நீங்க செஞ்ச உருப்படியான காரியம். என்னன்னா, மீண்டும் இந்த அறநெறி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒண்ணுதான் அவர் சொன்னதிலே, அந்த 650 பக்கத்திலே இந்த ஒண்ணுதான் சரியாக இருக்கு. மீதி அத்தனையும் அபத்தமாக இருக்கிறது. இவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு இந்து மத சார்ந்தது, என்னை திருநீர் பூசக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை அல்லவா? திருநீர் பூசுவது என்பது
என்னுடைய அடிப்படை உரிமை. அதிலே கை வைக்க நீங்கள் யார்? நீங்கள் நீதிபதியாக இருந்தால், ஓய்வு பெற்றிருந்தால் நீங்கள் திருநீரை பூசக்கூடாது என்று சொல்லிவிடுவீர்களா? அது நடக்கக்கூடிய காரியமா? உங்களுக்கு தன்மை, உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருந்தால் திருநீர் பூசக்கூடாது என்று சொன்ன நீங்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தால் கழுத்திலே சிலுவை அணிந்து வரக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றீர்களா? அந்த 650 பக்கத்திலும் ஏதாவது ஒரு இடத்திலேயாவது கிறிஸ்தவ பள்ளி சம்பந்தமாக அல்லது கிறிஸ்துவ மத சம்பந்தமாக ஒரு வார்த்தை இருக்கிறதா? இல்லையே. அல்லது உருது இஸ்லாமிய பள்ளிகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றனவே, அவர்களெல்லாம் இந்த பர்தா அணியாமல் செல்ல முடியுமா? அப்படி செல்லக்கூடாது என்று நீங்கள் சொன்னிருக்கின்றீர்களா? என்னையால் நீங்கள் செய்கின்றீர்கள்? உங்கள் அனுபவத்தை நம்பித்தானே உங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் திராவிட சிந்தனையோடு இதை நீங்கள் அறிக்கையை சமர்ப்பித்தால் இது எவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவை உருவாக்கும். இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, எங்க அந்த காலத்துல கவர்மெண்ட் இவ்வளவு பள்ளிக்கூடங்களை நடத்தல சார். அப்போ அந்த ஜாதிய சங்கங்கள்லாம் தலைவர்களாகி சங்கங்களாகி உருவாகி பணத்தை போட்டு அதிலே இருந்த குடைவள்ளல்கள் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்காக பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள். அவர்கள் பெயரிலே இன்றைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது. நிறைய இடத்துல இருக்குது சார். வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி, செட்டியார் கல்லூரி, தேவர் கல்லூரி, இப்படி இருக்குல்ல. இப்ப இதுல இருக்கிற ஜாதி பேரை எடுக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க பணம் கொடுத்தீங்களா? எங்க கல்வியை வளர்த்த அந்த மகான்களின் பெயரை ஆண்டாண்டு காலமாக உச்சரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவன் மத்தியிலே விஷ விதையை விதைக்கின்றீர்களே. நீதிபதி அவர்களே, விஷ விதையை விதைக்கின்றீர்களே. செய் நன்றி மறவாதே என்று சொன்ன நம்முடைய முன்னோர்களுடைய பெயரை கூட நீங்கள் எடுக்க சொல்லுகின்றீர்களே. இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? உங்களுக்கு அபத்தமாக இல்லை? உங்களுடைய அனுபவத்தில் இதுதானா புதுமை? என்ன சார், ஒரு பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற பெயரை, சாதி பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நீங்கள் கிறிஸ்துவ மிஷனரி நடத்துகின்ற பெயர்களிலே அந்த மிஷனரி பெயர்களை எல்லாம் எடுக்க சொல்லுவீர்களா? சொல்ல முடியுமா? அல்லது இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கின்ற அந்த அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற பள்ளிகளிலே இருக்கின்ற இஸ்லாமிய பெயர்களை எல்லாம் எடுப்பீர்களா? எடுக்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மீது எதை வேண்டுமானாலும் திணிக்கலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற எண்ணத்திலே தானே இந்த அறிக்கை இருக்கிறது. என்ன கொடுமை இந்த கொடுமை! இன்னும் ஒன்றை சொல்லி இருக்கிறார், பெரிய அபத்தம். பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்ற ஊரிலே சிறுபான்மையினர் ஆசிரியர், தலைமை ஆசிரியரை கொண்டு போட வேண்டுமா? இது வன்முறைக்கு வித்திடாதா? எங்க பெரும்பான்மையான ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கே கொண்டு ஒரு சிறுபான்மையினரை போட்டால் அவருக்கு ஏற்படுகின்ற அவமானங்களை நீங்கள் விதைக்கின்றீர்கள் என்று தானே அர்த்தம். அது சரி வருமா? உளவியல் ரீதியாக சரி வருமா? என்ன சிந்தனை உங்களுக்கு இந்த சிந்தனை? ஆக உங்களுடைய எண்ணம்தான் என்ன? ஒட்டுமொத்த இந்து மதத்தை வேறறுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணமா? அது நடக்குமா? என்ன நீதிபதி அவர்களே, நீங்கள் நன்றாக இருந்தீர்கள், நல்லவர்கள் என்றுதானே நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தனிநபர் கமிஷன் என்று சொல்லிக்கொண்டு 650 பக்கத்திலே 600 பக்கத்தை அபத்தமாக எழுதி தள்ளியிருக்கின்றீர்களே. ஆகவே அருமை நண்பர்களே, இது ஒரு அபத்தமான அறிக்கை. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் செயல்படுத்தினால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். இந்த மாணவ சமுதாயம் மீண்டும் தீவிரவாதிகளாக மாறிவிடுவார்கள். ஆகவே அதை விடுத்துவிட்டு மொத்தமாக அந்த அறிக்கையை நிராகரிக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது ஆங்காங்கே எதிர்ப்பாக குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது தீவிரமடைவதற்கு முன்பு அந்த அறிக்கையை ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.